மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம். யூடியூப் அப்படின்னு சொன்ன உடனேயே குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் சிங்குன்னு ஆடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம கோர்ட்டுக்கு போவோம். ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டுடைய யூடியூப் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு பரபரப்பு செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய அபாயங்களில் ஒன்றா எங்கே இருந்தாலும் இந்த ஹேக் பண்ணுறது மிரட்டுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேஜர் வெடிச்சது வாக்கி டாக்கி வெடிச்சதெல்லாம் பேசியிருக்கிறோம். ஸோ இந்த ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரே வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஹேங்க் ஆகி நின்னதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே கூட இதாகும். இருக்கோம். என்னன்னா வந்து இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இந்த கொல்கத்தா பெண் டாக்டர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது ஒரு மூடப்பட்ட அறைக்குள் நடந்தாலுமே அது வந்து லைவ்ல போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது வந்து இந்த ஹேக் செய்தவர்கள் யார், அவர்களுக்கு ஏதாவது பின்னணி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அது அதுக்கடுத்த விசாரணையில் தான் தெரிய வரும். கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் ஹேக் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நம்ம அண்ணா இங்கே தமிழ்நாட்டில் வந்து சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் கூட ஹேக் பண்ணுவாங்க, அது மிரட்டுவாங்க காசு கேட்டு. நம்மளாம் இன்னும் நம்ம கோடிகளுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். தயவு செஞ்சு ஹேக் பண்ணுங்க, அப்படியே நம்ம பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் நிறை மகேந்திரன். லேட்டஸ்ட் ஜோக் ஒன்று சொல்லவா? மனைவி கேட்குறாங்க, என்னங்க நம்ம பையன் இப்படி பண்ணிட்டான்னு. என்ன பண்ணிட்டான்னு பார்த்தோன்னா, எங்க புரட்டாசி மாதம் அது மாதிரி திருப்பதி லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆமாம், நாங்கள் அந்த மனைவி பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. ஐயோ படாதுன்னு பட்டமேங்கிற மாதிரி இவ்வளோ நாள் சாப்பிட்டது பூரா நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா நீ சாப்பிட்டது எல்லாமே பீஃப் தானா சொல்லி சீனிவாசா அப்படிங்கிற மாதிரி திருப்பதி லட்டு. அந்த தூள் படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, வந்து நீ நீ என்ன சொன்னாலும் நான் மன்னிச்சிருப்பேன்டா, திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போட சொன்னார் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் விவேக் சொல்லியிருப்பாரு. ஜாங்கிரி அந்த இது கூட போட்டிருக்கலாம், ஜிலேபி கூட போட்டிருக்கலாம். ஆமாம், இப்போ லட்டுவை போட்டு வந்து இப்போ அதே சந்திரபாபு நாயுடு தான் இப்போ வந்து பல திடீர் பகீர் குற்றச்சாட்டுகள்லாம் கிளப்பி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வாங்கப்பட்ட நெய்யில் வந்து கலப்படம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அதுல வந்து தாவர எண்ணெய், மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, அதோட மீன் எண்ணெய். திருப்பதி லட்டுல அசைவமா? ஐயோ, ஏன்னா உருட்டுனது அவா இல்ல. ஏன்னா அந்த லட்டு அந்த நெய் திண்டு கலந்து போச்சாங்க. அவங்க நெய் கம்பெனிக்கு அனுப்பிற எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நெய் வாங்கிட்டு இருந்தது அங்க தெலுங்கானாவில் இருக்கிற நந்திப்பால், அந்த பால் நிறுவனத்திலிருந்து அவங்க நெய் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடு பால். அது சந்திரபாபு நாயுடு ஹெரிட்டேஜ். இது வந்து அரசாங்கத்தினுடைய இது. ஆனால் அவங்க என்னென்னா டெண்டரை மாற்றிட்டு வேற நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது, அதனால வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த நெய்யை உருட்டுறது, அந்த எண்ணெய் உருட்டுறதுக்குல லட்டை உருட்டுறதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு முகாம் போட்டாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு முகாம் முதல் பகுதியை வந்து பிராமணால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்ட்டு அப்படிங்கிற இவ்வளோ நாள் நீங்கள் உருட்டிட்டு இருந்தது பூரா உருட்டினது எல்லாமே வந்து மாட்டின் கொழுப்பு தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. அப்போ அந்த வைஷ்ணவ பிராமணால் ஏன் சுத்தபத்தமாக இல்லை அப்படிங்கிற கேள்வியுமே அடிப்படையில் இது வந்து ஒரு உணவு சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தெரியாமல் கூட மக்கள் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் சங்கட்டமாக கூட இருக்கலாம். அதாவது மாட்டு இறைச்சி உணவை இதன் மூலமாக வந்து நீங்கள் வெறுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாளும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தது அதுதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அது உணவு இனிமேல் அது சாப்பிடுங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இல்லை, அதுதான் என்னன்னா வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா மாட்டோட பாலுங்கிறதே ரத்தம் தான். ஆமாம், பாலாபிஷேகம் பண்ணுறதே ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படின்னு ஆறுதல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் என்னன்னா வந்து இது உண்மையிலேயே வந்து பிரச்சனையா, அல்லது சந்திரபாபு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து பழி தீர்ப்பதுக்காக இப்படி கிளப்பி விடுறாரா? ஏன்னா அவங்க தரப்புல வந்து அதுக்கு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வேணும்னே வந்து அவர் கிளப்பி விடுறாரு. ஏன்னா வந்து சந்திரபாபு வந்து கைது செய்தார்கள், அவமானப்படுத்துறாருங்கிற ஒரு கோபமும் சந்திரபாபுக்கு உண்டு ஜெகன்மோகன் மேல. பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லாம் ஜாதி பேரை சொல்ல முடியும். சந்திரபாபு நாயுடுன்னு தவிர்க்கலாம் பார்த்து அங்கிட்டு ரெட்டி வந்துடுறாரு. இதுதான் இல்லை, அவங்க தேவஸ்தான போர்டுல இருந்துமே கூட அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு மறுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. யாராவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் உறுதியான ஆய்வு கிடையாது அப்படிங்கிறதான். அதனால் வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளில் இன்னும் முழுமையாக தீர்வுகள், தெளிவான விவரங்கள் கிடைக்காத வரைக்கும் இது ரொம்ப ரூமராகவும் போயிட்டு இருக்கு. 2 நாளாக கொஞ்ச நாள் வேணால் திருப்பதி லட்டு வந்து கன்ஃபார்மாக வரைக்கும் சாப்பிடாம இருங்க. உள்ளூர்ல லட்டு வாங்கி சாப்பிடுங்க. அது டேஸ்டாகவும் இருக்கும். சாப்பிடாம இருங்கன்னு சொல்ல வேண்டாம், அது நம்மளே சாப்பிடுவோம். அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், ஐயோ இதுல வந்து நான்வெஜ் இருக்கும். நமக்கு என்னங்க, நமக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடும். சாமியே கும்பிடனாலும் லட்டு கொடுத்தா சாப்பிட போறோம். நமக்கு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றிக்கறி எந்த கறியின் மேலும் எந்த விதமான தடையும் இல்லை. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். லட்டும் சாப்பிடுவோம், பீஃபும் சாப்பிடுவோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவேளை
ஐயோ இது வந்து இதை பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அதுல இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது உறுதிப்படுத்த பிறகு, அதாவது இதில் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்த பிறகு சாப்பிடுங்க வந்து. ஆனால் இது கூட இதெல்லாம் கூட ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இருக்குது. இதில் வந்து கலந்துருப்பாங்களா இல்லையான்னு. ஆனால் இந்த சிதம்பரம் தீட்சிதர் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து சந்தேகமே பட வேண்டியதில்லை. அங்கே நடக்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிக்கையை தாக்கல், இந்து சமய அறநிலையத்துறை அது வந்து 3000 ஏக்கர் நிலத்தில் 2000 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத. சிவன் சொத்து குலநாசம் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கோயிலே அவங்க சொத்தா வச்சுக்கிறதுன்னு இருக்குல்ல. நீங்க சிவன் சொத்து தானே வச்சிருப்பீங்க, இது சொத்து சிவனே எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த கோயிலையே அப்படிதான் வச்சிருக்கிறாங்கிறது தான் பார்க்கிறோம். கோயிலில் வந்து உண்டியலில் வசூல் பண்ண நிதி வந்து சும்மா தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு 100 ரூபா கொடுக்குற மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு அவங்க இதனால கணக்கு அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எங்கே கணக்கானாங்க, அவங்க ஆடிட்டருக்கு தான் கணக்கானாங்க. அறநிலையத்துறை கைப்பற்றிய பிறகு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்த பணமெல்லாம் சில ஆயிரத்தில் மட்டும்தான் ஆகுதுங்கிறது தான் இவங்க தீட்சிதர் காட்டிக்கிட்டு இருக்க கணக்கு. அதை தாண்டி எக்கச்சக்கமான முறைகேடுகள், அதை தாண்டி வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிரான விரோதமான செயல்கள் பல விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்களுடைய சொத்தை வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் தனி ஆதாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்கிறது தெல்ல தெளிவாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்னும் தெளிவான ஆதாரங்களோட வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தெளிவான ஆதாரங்கள் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள்ட்டேருந்து அந்த கோயிலை வந்து மீட்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை கையிலே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா இருக்கிறதையும் விற்று பட்டா போட்டுருவாங்கிறது இருக்குல்ல. நிச்சயமாக. ஏன் வந்து அவங்க கையில் பண்ணி நிற்கணும்? அந்த கோயில் அப்படிங்கிறது சிதம்பரம் தீட்சிதர் கோயில், அந்த நடராஜர் கோயில் அப்படிங்கிறது சோழ மன்னர்கள் கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அது வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தான் வரணும். அரசாங்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு இருக்க எடுத்தியது. ஆனால் வந்து சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் தீட்சிதர் கைக்கு போயிடுச்சு. அது அவங்களுடைய அட்டூழியம் பெரும் அட்டூழியமாக இருக்குது. இதில் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் விரோதமாகத்தான் அந்த தீட்சிதர்கள் செய்கிறார்கள்ங்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. அதனால வந்து வைஷ்ணவா பிராமணர்ல இருந்து சைவ தீட்சிதவாள் வரைக்குமே வந்து இருக்கா அப்படிங்கிறதான் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிவித்தவர் ஜான் மார்சல். அவர் அறிவித்ததனுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது. 1924 செப்டம்பர் 20. ஆமாம், அவர் அறிவித்தது வந்து ரொம்ப பெரிய ஆக்சுவலாக என்ன நிறுவுறதுன்னு இருக்குல்ல. சிந்து சமவெளியோட சமூகம் தான் திராவிட சமூகம் அப்படிங்கிறது நிறுவுறது இருக்குல்ல. அவருடைய ஆய்வு தான் எல்லாத்துக்கும் தொடக்கமாக இருந்தது. சிந்து சமவெளி முடிந்த இடமும் சங்க காலம் தொட்ட இடமும் ஒன்று அப்படிங்கிறது பிற்பாடு வந்து ஆய்வுகளில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாலகிருஷ்ண ஐஏஎஸ் வந்து சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடம் ஒன்று தான் சொல்லிட்டு அது குறித்து நிறைய ஆய்வுகள் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இதுக்கு இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மார்சல் தான். சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற ஒன்று இருக்கிறது அப்படின்னு வெளியுலகத்துக்கு அறிவித்ததற்கு பிறகுதான் அது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் நடந்த பொழுதுதான் அங்கே வாழ்ந்தவர்கள் திராவிடர்களாக இருக்கக்கூடும், அங்கே இருக்கக்கூடிய பானைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சுட்ட செங்கற்களாக இருக்கட்டும், இதுவெல்லாமே வந்து திராவிடர்களுடைய நாகரிகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆரியர் என்பவர்கள் வெளியிலே இருந்து வந்தவர்கள், திராவிடர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் என்பது அடுத்தடுத்த ஆய்வுகள் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா இந்த வரலாற்றை திரிக்கிறதுக்கான முயற்சிகளும் ஆரியர் தரப்புல இருந்துலாம் வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட வந்து ஹரப்பா நாகரிகத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கும். அது இல்லாமல் இல்லாத ஒரு நதி இருக்குல்ல சரஸ்வதி சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணுறதுன்னு வரலாற்று. இப்போ ஹிந்துவில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்குன்னு ராஜசங்கீதன் ஒரு பதிவர், அவர் ஒரு பத்திரிகையாளர் தான், அவர் பதிவிலேயே எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் ஆதவன் தேச்சனை கூட அதை ஷேர் பண்ணியிருந்தார். ஹிண்டில் வந்த ஆர்டிக்கலில் சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு எழுதியிருக்காங்களாம். அது திராவிட நாகரிகங்கிற எந்த குறிப்புமே இல்லாமல் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரஸ்வதி நாகரிக நதிங்கிறது எங்கேயுமே இல்லை. கேட்டால் பூமிக்கடியில் அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது, நீ நதி போல ஓடிக்கொண்டு அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புருடாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அங்கே வந்து காளை மாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த காளை மாடை குதிரையால கிராபிக்ஸ் பண்ணி ஆரியருடைய நாகரிகம் மாற்றுறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவில் ஈடுபடவில்லை. அப்படிப்பட்ட ஜான் மார்சலுக்கு முழு உருவச் சிலை தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு முதல்வர் அறிவித்தார். ரொம்ப முக்கியமான குறியீடு, வரலாற்றை யாருமே மாற்ற முடியாத அளவுக்கு அதை நிறுவுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல. திரும்ப இப்போ வந்து திடீர்னு வந்து சாவர்கர் வரலாறு திணிக்கிற மாதிரி பழைய காலத்து வரலாறு திணிக்கிறதுல சரஸ்வதி சிந்து நாகரிகம் பாடப்புத்தகத்துக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாமல் தெளிவாக இதுதான் வரலாறு, இதுதான் வந்து திராவிட கலாச்சாரம், திராவிட குடும்பத்தை நிறுவுறதுக்கான வேலைகளை
இது தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த சிலைகள் மூலமாக வரலாறு திரும்ப திரும்ப நினைவூட்டப்படும். மோசடி அப்படின்னு சொன்னோம்னா பிஜேபி பற்றி பேசாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல உறுப்பினர் சேர்க்கை அதிகரிக்கிறோம். ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா மிஸ்டர் கால் சொல்லிட்டு பலான சைட்டுகள் எல்லாம் வந்து இந்த நம்பரை போட்டு விட்டாங்க. இதை ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலான விஷயங்கள் கிடைக்கணும். ஃபோன் பண்ண டக்குன்னு வந்து நீங்கள் பாஜக உறுப்பினராக சேர்ந்ததுக்கு நன்றி நான் இதுக்குலாம் வந்தேன். படமாடா முக்கியம். இப்போ சொல்றது என்னன்னா இவங்க பல வித்தைகளை ஏமாத்தாங்க. நான் முத்ரா லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பிஜேபியில் சேருங்க அப்போ தான் வாங்கி கொடுப்பேன்னு ஏமாத்துறது. இப்படி தொடர்ச்சியாக அரசு திட்டங்களுக்கு கூட உங்களுக்கு உதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து மக்களை அதை ஏமாத்துறது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பாண்டிச்சேரியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா உங்களுக்கு ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு அப்டேட் வாங்கினீங்களுக்குலாம் நீங்கள் பிஜேபி உறுப்பினராக சேர்ந்துருக்கீங்கன்னு மெசேஜ் போயிருக்குது. ஐயோ நான் வந்து ட்ரஸ்ட்டில் சேர்த்து விட்றேன், நிதியுதவி தர்றேன், தீபாவளி சீட்டுக்கு வந்து பலகாரம் தரேன். ஐயோ மக்கள் பதறியெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் போகலன்ட்டு இதுக்கிடையில் வந்து தமிழ்நாட்டில் 1 கோடி உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி இலக்கு போயிட்டுருக்கு. 1 கோடி பேண்டு அண்ணாமலை அங்கேருந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை என்னன்னா இந்த கலைவரத்தில் நம்மளை மறந்துடுவாங்க போல இருக்கு. இங்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் திட்டிட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க, ஹெச் ராஜா ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து இங்கே வந்து லண்டன்ல வந்து உட்காந்து ஒரு பக்கம். அதனால வந்து அவர் அங்கிருந்து ஒரு அறிக்கை வர்றாரு. ஹெச் ராஜா வந்து மிக துடிப்புடன் வேகமாக விரைவாக செயல்படுகிறார். அவர் இன்னைக்கு செயல்பட்டு அவர் கவுன்சிலராக கூட செயல்பட்டு அதனால வந்து எல்லாரும் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக இருங்கள்னு. என்ன தீவிரம்? தீபாவளி சீட் பிடிக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கை சேர்ப்பது தான் தீவிரம் இருக்குதா? ஆக்சுவலாக நேரடியாக மக்களை சந்திச்சு இதுதான் கொள்கைன்னு பேசி ஒரு பட்டியல் வாங்கி தெளிவாக அவன் புரிஞ்சுக்கிட்டு சேர்க்கறது வேற. நீங்கள் சொல்கிற மாதிரி பலான சைட்டில் மிஸ்கால் கொடுக்க வைக்கிறது, ஆதார் கார்டில் சேர்க்கை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி சேர்க்கறது, அது இல்லாமல் அந்த ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்க, அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் எல்லாத்துக்குமான ஃபோன் நம்பராக இருக்கும். மத்திய அரசாங்கத்தில் ஒரு உதவிகளுக்கு ஏதாவது ஒரு கால் பண்ணுங்கன்னா அங்கே போனால் அங்கே உங்களை நாங்கள் இந்த உணவு பாதுகாப்புத்துறைக்கு வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஒரே நம்பரை வச்சுக்கிட்டு ஓஹோன்னு வாழ்கிறது வந்து அவங்க மட்டும்தான். இதில் பிஜேபியை சேர்ந்த ஒரு இயக்குனர் பேரரசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்படி அவர் வந்து ரஞ்சித் படம் எடுத்து ஜாதியை வளர்த்து விட்டார், மாரிஸ்வராஜ் படம் எடுத்து ஜாதியை வளர்த்து விட்டார், பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. சன்னி லியோன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எனக்கு இவங்களோட பேசுறதுக்கு இந்தி தெரியாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறா. அப்படி இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ சன்னி லியோன்ட்ட பேசுறதுக்கு இப்போ வந்து ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியா, நீ ஏதாவது பேசுனா 2 வார்த்தை ஹாய் ஹலோன்னு சொன்னால் அவங்கள பதில் சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிந்தி மேலே வெறியில். அவங்க பிறந்ததே கனடாங்க, அவங்களுக்கு எது ஹிந்தி தெரியணும்? பஞ்சாபி அவங்களுக்கு பஞ்சாபி தெரியும், கனடியன் லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்கிறதா, தமிழே ஒழுங்காக தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஆமாம். அதனால வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா. இப்போ வந்து சன்னி லியோன்ட்ட பேச முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் வந்து பண்பாட்டை கலாச்சாரத்தை வர காப்பாற்றுறாங்க. ஐயோ இந்த பிஜேபிக்காரங்களை பேசுனா வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டே ஃபர்னிச்சரை உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். காந்தராஜ், டாக்டர் காந்தராஜ், அவர் டாக்டர் வேற, அவர் நடிகைகளை பற்றி மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலே கீழ்த்தரமாக பேசினார் அப்படிங்கிறத பற்றி நாம் கண்டித்து பேசியிருந்தோம். அவர் மேலே நடிகை ரோகிணியுமே வந்து போலீஸ் இதில் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார்கள். இப்போ அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சுயாதீன ஊடகங்கள், யூடியூப்பை கையாளுற சுயாதீன ஊடகங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டு எப்பயும் ஒரு எல்லை கோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம். நீங்கள் யூடியூபராக வந்து நீங்கள் விலாக் பண்ணுறாங்க, சாப்பிட்ற விஷயத்த பண்ணுறாங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்துற விஷயங்கள் பண்ணுறாங்கிறத தாண்டி ஒரு அரசியல் செய்தியை பரிமாறுகிறது, ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு தேவையான செய்திகளை பரிமாறுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ஏற்கனவே அந்த நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு. இந்த யூடியூபர்லாம் கட்டுப்படுத்தணும், யூடியூப் செய்தியாளர்லாம் கட்டுப்படுத்தணும் வந்து ஒன்றிய அரசு பெரிய விதிகளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சுயாதீனமே இயங்குறதுனால அவங்களுக்கு பெரிய நெருக்கடி உருவாகுதுங்கிறதுனால அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகள் அழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நாமளும் ஒரு எல்லைக்கோடு வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த வகையில் வந்து வச்சுக்கணும். அப்படி செய்தி ஊடகங்களாக இயங்கக்கூடியவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு வேணும். அதில் சில பேர் எல்லை மீறும் பொழுது தான் அப்படி சிக்கலாகுது. 4-5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பாக இயங்கிக்கிட்டு இருந்த யூடியூபர்லாம் பல பேர் அப்படி தான் பரபரப்பாக ஆக்குனாங்க. சில அரசியல் விமர்சகர்கள் பேரில் இப்போ சிறைகளெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் பெண்கள் மீதான பெண்கள் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது ஒரு எல்லைக்கோடு வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுலயுமே குறிப்பா என்னன்னா இப்போ ஆண்களை பற்றி அப்படி பேசுவதில்லை கிடையாது. அப்படி பேசினா அதை வந்து பெருமையாக கூட பார்க்கறது. பார்த்தியா எங்கால் வந்து எவ்வளோ பேரோட தொடர்பு இருக்குன்னு. ஆமாம். ஆனால் பெண்கள், பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்கள், அவங்க அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம், அவங்க கருத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாலே அவங்களை மிக மோசமாக பேசுவது, மிக மோசமாக கிசுகிசுக்களை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரு மஞ்சள் பத்திரிகையில் மட்டும்தான் இருந்தது. இப்போ யூடியூப்களில் வந்து
திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் கூட அதை அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடிப்பின் மூலம் வந்து அவங்க புகழடைந்ததை விட இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் மூலமாக மட்டுமே புகழடைந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் தான் டாக்டர் காந்தராஜ் அவருடைய வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். கண்டிப்பாக அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் மீது மட்டுமல்ல, கேள்வி கேட்ட முக்தார் மீதுமே வந்து, ஏன்னா வந்து அவர் பேசுறத விட ரொம்ப ஆபாசமானது இவர் கேட்ட கேள்விகள். நிச்சயம் அதுதான் முக்தார் மாதிரி மூத்த ஊடகர்களுக்கு எல்லாமே இதில் ஒரு எல்லை கோடை வச்சுக்கிறதுன்னு இருக்கலாம். இல்லை, அவருக்கான வேலையாக தாங்க. அவருக்கு எல்லை கோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஜெர்னலிசம் என்பதே பேர் ஒரு சீப் ஜெர்னலிசம், ஒரு மலினமான ஒரு இதழியல் தான் அது. வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்படின்லாம் அவரை வந்து அவரை என்டோஸ் பண்ணி அவர் பக்கம் நிற்பதற்கு எந்த விதமான விஷயமே கிடையாது. 2 பேர் மீதும் இது போன்ற பலரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஓகே, இன்றைக்கு தான் ஓரளவுக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் போனோம், 2 வரைக்கும் போனோம். பட் இது வேற மாநிலமோ டெல்லி போல அப்படியெல்லாம் போகாமல் இதுக்குள்ளேயே சுற்றி நம்ம முடித்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் பேசிய பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல நண்பர்களும் இதை கொண்டு போய் சேருங்கள். ஏதாவது மாற்றுக்கிறது இருந்ததுனாலுமே நீங்கள் கமெண்டில் தெரிவிங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடும் முச்சந்தி ஷோவோடும் தொடர்பில் இருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.